ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக போயிருந்தோம். எவ்ரி 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கார்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் டீச்சர்ஸை வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் போட்டு 15 மினிட்ஸ் ஈச் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம போய் பார்க்கணும். சரி, அன்றைக்கி ஒரு நாள் ஓகே டைம் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போய் டீச்சரை மீட் பண்ணோம். ஸோ டீச்சர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக அமைதியாக பதில் சொல்லுவாங்க. என்னென்னலாம் அவங்க அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க என்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதையும் டீச்சர்ஸ் கிட்ட வந்து கன்வே பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, அதர் ஆக்டிவிட்டீஸு, குக்கிங், மியூசிக், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து வைடாக வந்து அவங்க வந்து கிட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய வந்து ரிசர்ச்க்கு அப்புறம் இந்த ஸ்கூலில் போட்டேன் என்னோடய பையனை. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஸோ டெய்லி வந்து நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை போகாத அப்படின்னா கூட இல்லை நான் கண்டிப்பாக போயிடுவேன். வெதர் -40 போகுது, இன்றைக்கி போகாதரா அப்படின்னு சொன்னால் கூட அவன் வந்து போயிடுவான். ஸோ எல்லாமே பார்த்தேன். அவனுக்குன்னு சொல்லிட்டு லாக்கர் ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் பிளஞ்சுன்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி ஃபுல்லாக வின்டர் சீசனில் வந்து நிறைய இங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. இது வந்து அந்த லேக்கு இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே லேக்கு தான். வின்டரில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐஸில் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் மட்டும் கட் பண்ணி லேக்கில் வரக்கூடிய வாட்டரை டைரெக்டாக வந்து விடுவாங்க. இது என்ன பர்பஸ்னால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உட்டால் மேக் பண்ணக்கூடிய ஒரு கூடாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இந்த ரூமில் ரொம்ப பழமையான வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ராக்ஸ் வச்சு சூடு வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுவாங்க நேச்சுரலாக. இங்கே ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 15-20 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போய் நம்ம இறங்கணும். அதுதான் வந்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ரூமுக்கு போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகெயின் இந்த ஒரு ஹீட்டான இந்த ரூமுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்து திருப்பி தண்ணியில் இறங்கணும். இந்த ஒரு சர்க்கிள் இப்படி பண்ணும்போது நம்ம ஹெல்த்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் ஏற்படும் அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லாவே இருந்தது. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிட்ட கூட்டு போக முடியல. ஏன்னா 18+ தான் இதுக்கு அலோடு அப்படின்னதுனால வந்து அவனை விட்டுட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். என்னோட கிட்டுக்கு வந்து இங்கே ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால சரி கடைக்கு லைப்ரரிஸ்க்கு கூட்டு போகலாம் அப்படின்னு போனேன். நூடுல்ஸ் வாங்கி கொடுமா அப்படின்னா அங்கே போய் பார்த்தா கடையில் மோர் தென் 50 வெரைட்டிஸ்க்கு மேலே நூடுல்ஸ் இருக்குது. நான் எப்போயுமே பின்னாடி பேக்கேஜில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு லெஸ் கெமிக்கல்ஸ் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் வாங்குவேன். ஏன்னா 100% கெமிக்கல் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது. அப்படின்னு பார்த்தா எதுலையுமே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆல்ரெடி ரெடிமேடாக மேக் பண்ணி வச்சிருந்த பாஸ்தா பேக்கெட்ஸ் இருந்தது. அது எல்லாமே நிறைய சீஸ் அதிகமாக இருந்ததுனால வேணாடா வீட்லேயே நம்ம ஏதாவது சமைச்சிக்கலான்னுட்டேன். ஆனால் சூஷி கண்டிப்பாக வேணும் எனக்கு அப்படின்னா அவன் என்னமோ இந்த ஆனிமே சீரீஸ்லாம் நிறைய பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் சாப்பிட்ற திங்ஸாகவே என்னை கேட்குறான். ஸோ அன்றைக்கி நான் லைப்ரரி கூட்டிகிட்டு போயிருந்தேன். யூஸ்வலாகவே லைப்ரரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரேக்ஸ் வருது பார்த்திங்களா, குழந்தைங்களுக்கு லீவு அந்த நாட்களில் நிறைய பேரண்ட்ஸ் லைப்ரரி கூப்பிட்டு வருவாங்க. லைப்ரரிஸும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸு, கலர் புக்ஸு, க்ரையான்ஸு, ஸ்கெட்சஸ்ஸு, மூவி டைமு, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ஃப்ரீ தாங்க. நிறைய புக்ஸ் இருக்கும். ஃப்ரீயாகவும் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான புக்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயும் உட்காந்து படிக்கலாம். அங்கே போனோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ரூம்ஸ் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன்ஸ் நமக்கு. நம்ம பாட்டில் போயிட்டு காலையில் ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னாலும் இல்லை அந்த புக்ஸ் எடுத்து நம்ம படிக்கணுன்னாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இந்த லைப்ரரியில் இருக்கும். ஸோ அங்கே தான் என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். உனக்கு பிடிச்ச ஆனிமே புக்ஸ் எதுனா எடுத்துக்கூடா, அதை வந்து லீவ் நல்லா அவன் படிப்பான்றதுனால நான் படிக்கக்கூடிய ஒரு 2-3 புக்ஸும் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு 2-3 புக்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். லைப்ரரி கார்ட்ஸ் இங்கே இருந்ததுனால எங்களால் புக்ஸ் வந்து பாரோ பண்ணிக்க முடியும். ஒரு சில புக்ஸ் ஃப்ரீயாகவும் வெளியே வச்சுருப்பாங்க, வேணுன்றவங்க எடுத்துக்கலான்னுட்டு. அதை முடிச்சுட்டு கடைக்கு போனால் இங்கே இளநீர்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாகவே இந்த மாதிரி இளநீர் வெளியே ஷெல்ஸ் வந்து ஷேவ் பண்ணி ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியும். இவங்க ஸ்ட்ராலாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தேன். ஒரு வாட்டி இந்த இளநீர் நான் வாங்கி குடித்தப்போ ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு ஃபீல் பண்ணல. அதனால் நான் விட்டுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது ஓகே சூஷி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க. சூஷி எனக்கு யூஸ்வலாகவே வந்து சூஷி டேஸ்ட் வந்து பிடிக்காது. என்னோடய மெயின் கன்சர்ன் என்னென்னா அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த சால்மன் ஃபிஷ்ஷு, அந்த ப்ரான்லாம் வந்து
ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சுருக்காங்களா இல்லை வேக வச்சு வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் வந்து குக் பண்ணி வச்சது தான் அப்படின்னாங்க. ஒரே ஒரு ப்ரான் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வச்சு. எனக்கு சுத்தமாக 1% கூட டேஸ்ட் பிடிக்கல. என்னோட பையனுக்கு வந்து அதை பார்த்ததும் செம்ம ஒரு ஓ சூஷி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அசால்ட்டாகவே சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. நான் வீட்டில் சூஷி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அதை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன். பட் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சூஷி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸோடைய ஜெல்லு தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். நான் தலையில் அப்ளை பண்ணலான்னு ஒரு வீக்கு தேவையான மீல் பிளான் தாங்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனோடைய பிரெஸ்ட்டு சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஸ்கின்லெஸ் போன்லெஸ் கிடைக்கும். நல்ல ஆஃபரில் ஒரு $7 $8 இந்த வாட்டி எனக்கு அந்த மாதிரி பேக்கெட்ஸ் கிடச்சிது. அதுவும் இன்னொன்று வந்து ஸ்கின் வச்சும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரம் ஸ்டிக்ஸ் வாங்கிட்டேன். இந்த 1 வீக்கோட மீல் பிளான் நான் ரெடி பண்ணி